தமது பலத்தை சிறையிருப்புக்கும் அப்படின்னு. இது எதுக்கு நான் கம்பேர் பண்றேன்னா, ஒருவேளை உங்க பலன் சிறையாக்கப்பட்டது போல இருக்கலாம். உங்க ஆத்துமால இருக்கிற பலன், உங்க ஆவியில் இருக்கிற பலன், உங்க சரீரத்தில் இருக்கிற பலன் சிறையாக்கப்பட்டது போல. பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருந்தேன், கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமா இருந்தேன், நல்லா ஜெபம் பண்ணிருந்தேன், நல்ல வேதத்தை வாசித்தேன், சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், என்னன்னே தெரியல, இப்ப என்னால ஜெபமே பண்ண முடியல, என்னால் பரிசுத்தமா வாழ முடியல, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒருத்தல சிக்கி கொண்டது போல இருக்கு, கலங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, ஆமேன், உங்க ஆவியில கர்த்தர் ஒரு பலனை தர போகிறார். ஆமேன். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லப்பட்ட அல்லவா? அப்ப பாவம் எங்க உண்டாகும்? ஆத்துமாக்கள் உண்டாகிறது. தெய்வ பிள்ளைகளே, உங்க ஆத்துமாவில பாவம் வரும்போது உங்க ஆவியும் சோர்வடைகிறது, சரீரமும் பலவீனம் அடையும், சரீரத்துல வியாதி வரும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்க ஆத்துமாவில பலப்படுத்த போகிறார். உங்க சரீரத்திலையும், ஒருவேளை சரீரத்துல லிட்டரலா ஒருவேளை திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை பிரதர், இந்த வியாதி வந்துருச்சு, இந்த பலவீனம் வந்துருச்சு, ரொம்ப பல வருஷங்களா இந்த கிரானிக் டிசீஸ்ல நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அவர் சரீரத்தின் பலப்படுத்த உண்மையில் இருக்கிறார். ஒருவேளை உங்க சத்துவம், உங்க பலன், உங்களுடைய சரீர ஆரோக்கியம் அவன் சிறையாக்கப்பட்டிருக்கலாம். உங்க ஆவியின் பலன், ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க ஜெப வாழ்க்கை சிறையாக்கப்பட்டிருக்கிறான். பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி உங்க சிறையிருப்பை திருப்பதற்கு அவர் உண்மையில தேவனா இருக்கிறார்.